ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நூடுல்ஸ். அது வந்து கொத்துமி அப்படின்னு சொல்லி ஒரு நூடுல்ஸ் இருக்குது. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான். மேகி அதெல்லாம் இருக்குது தானே, அது மாதிரி தான் இதுவும். நான் வந்து மேகியெல்லாம் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. கொத்துமி வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கும். மேகியெல்லாம் உரப்பு அப்படி எதுவுமே இருக்காது இல்லையா, இது வந்து உரப்பாகவே இருக்கும். உரப்பாக இருக்கிறத சாப்பிட்றது தான் விருப்பம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அடுத்து லீக்ஸில் ஒரு சின்ன இலை ஒன்று எடுத்திருக்கேன். அவ்வளோதான். எனக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் இருக்குது. இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும், அதுதான் பெரிய வேலை. அடுத்து தண்ணி வந்து சுட வச்சுருந்தேன், அது கொதித்து வருது அடுப்பில். அண்ட் நூடுல்ஸை வந்து அதுக்கு போட்டுட்டேன் 2 பேக்கெட். அதை கொஞ்சம் நேரம் அவிய விடணும், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி. எண்ணெய் வந்து குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, மூடியெல்லாம் வைக்க தேவையில்ல. கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் மாதிரி உள்ளுக்கு வச்சுட்டு வடிகட்டி எடுத்துட்டேன். அண்ட் கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன். அதுக்கிடையில் வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இப்போது அதை கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் தான் எடுத்தேன் நான். அதில் பாதி கெட்டு போயிருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு பார்க்குறப்போ இவ்வளோ தான் மிச்சம். இன்னொரு வெங்காயமெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா சும்மா நான் ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் தம்பிக்கு வச்சுருவேன். அப்போது பொய்க்கு என்னத்துக்குன்ட்டு கொஞ்சமாக தான் எல்லாம் எடுத்தேன். அண்ட் இதெல்லாம் வெட்டப்போ சொல்லணும் ஒரு விஷயம் வந்து, நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போ மார்னிங் சாப்பாடுக்கு வந்து எங்களுக்கு லஞ்சும் டின்னரும் வந்து ஒரு வீட்டில் கொடுப்பாங்க, காசுக்கு தான். இப்போ மார்னிங் வந்து எங்களுக்கு காசு கொடுக்குறதுக்குமே யாருமே கிடைக்கல. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், சமபோஷா அதுவும் இதுவும் தான் ஒவ்வொரு நாளைக்கு மாறி மாறி சாப்பிடுவோம். வாங்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். அடுத்து எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இப்போது அதெல்லாம் போட்டு வதக்குறேன். அதை வதக்குறதுக்கு வந்து லேசாக உப்பும் கேலிமிரிஸ் துண்டு மிளகாய் அது போடுறேன். துண்டு மிளகாயில் ஒரு உரப்பு டேஸ்ட்டு வந்து அதில் தான் கொடுக்கும், உரப்பு. அடுத்து நூடுல்ஸில் வர ஒரு தூள் இருக்குது, அந்த தூளையும் போட்டு கொட்டி நம்ம நூடுல்ஸை வந்து கிண்டி எடுக்கிறேன் அடுப்பில். இப்போது வந்து பிளேட்டுக்கு போட்டாச்சு. இது சாப்பிட்ற வேலை தான் இருக்குது. இவ்வளோத்தையும் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், தம்பிக்கும் கொடுப்பேன். ஓகே, பாய்.